பிரதாப். இந்த பையனுக்கு வயது 21 தான் ஆகின்றது. ஒரு மாதத்திற்கு குறைந்தது 28 நாட்கள் விமானத்திலேயே வெளிநாட்டிற்கு பயணம் செய்கின்றார். பிரான்ஸ் கண்ட்ரியில் இருந்து அழைப்பு. மாதம் 16 லட்சம் தருகின்றோம், 5 பெட்ரூம் வீடு தருகின்றோம், 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் தருகின்றோம், எங்கள் நாட்டில் வந்து பணிபுரியுங்கள் என்று கெஞ்சுகின்றது. ஆனால் மறுத்துவிட்டார். திரு மோடி அவர்கள் இவரை அழைத்து உயரிய விருது அளித்து கௌரவித்துள்ளார். மற்றும் டிஃபென்ஸு DRDOவில் இணைந்து அத்துறையை மேம்படுத்தும்படி உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் பிறந்த இவர் அப்படி என்னதான் சாதித்துவிட்டார்? ட்ரோன் பாய்ஸ் பிரதாப். இவர் சாதனை பற்றி 3 பாகங்களாக பார்க்கலாம். பாகம் 1. இவர் பிறந்தது கர்நாடகா மாநிலத்தில் கடைக்கோடியில் உள்ள ஒரு சிறு குக்கிராமம். தந்தைக்கு விவசாயம். மாத வருமானம் சுமார் 2000 ரூபாய். சிறு வயதிலேயே எலக்ட்ரானிக்ஸ் மேல் விருப்பம். காலேஜ் படிப்பு +2 முடித்து கொண்டே எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருந்த தாகத்திற்கு இவர் தீனி போட தவறவில்லை. பக்கத்தில் உள்ள சைபர் கேஃப் நெட் சென்டரில் இன்டர்நெட் மூலம் ட்ரோன் சம்பந்தமான தகவல்களை திரட்டியுள்ளதை பார்த்தால் மிகவும் பிரமிப்பாக உள்ளது. அபேசன் வெப்சைடு, ரிசர்ச் வெப்சைடு, ஸ்பேஸ் வெப்சைடு, ரோல்ஸ் ராய் காரு ப்ளூ பிரிண்ட்டு, போயிங் 777 ப்ளூ பிரிண்ட்டு அனைத்தையும் பிரித்து மேய்ந்துள்ளார். சயின்டிஸ்டுகள் இமெயிலுக்கு மெயில் அனுப்பி தன் சந்தேகங்களை பட்லர் இங்கிலீஷில் கேட்டிருக்கின்றார். 100 மெயில் அனுப்பினால் ஒரு பதில் வரும். அதுவும் கடந்த 2 வருடங்களாகத்தான் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளவே ஆரம்பித்திருக்கின்றார். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க ஆசை, ஆனால் பண வசதி இல்லை. ஆகையால் BSc ஃபிசிக்ஸ் சேருகின்றார். பின் மைசூரில் BSc 3வது வருடம் படிக்கும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியே துரத்தப்பட்டார். தெருவில் நடை ஓர பிளாட்ஃபார்மில் பஸ் ஸ்டாண்டில் தங்கியுள்ளார். அகரத்தையே பார்த்திராத இவருக்கு மைசூர் பஸ் ஸ்டாண்டு ஒரு பேலஸ் மாதிரி இருந்தது என்கின்றார். அங்கு பப்ளிக் டாய்லெட்டில் துணி துவைத்து காலேஜ் படிப்பை தொடர்ந்து இருக்கின்றார். டியூஷன் எடுத்து அதில் வந்த வருமானத்தில் ரூபாய் 20க்காக அதிகாலை 2 மணிக்கு எழுந்து 16 கிலோமீட்டர் நடந்து எப்படியாவது ஒரு பறக்கும் மெஷினை குறைந்த செலவில் உருவாக்கிட வேண்டும் என தீவிரமாக எண்ணினார். அப்பொழுது அதன் பெயர் ட்ரோன் என்பது கூட அவருக்கு தெரியாது. கோர்ஸில் சேருவதற்கு பணம் கிடையாது என்ற காரணத்தினால் C++, ஜாவா கேர், பைத்தோன், அடாபி, க்ளவுடு கம்ப்யூட்டிங் போன்ற சாஃப்ட்வேர்களை எல்லாம் சுயமாக கற்று அவை அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார். பின் பாம்பே, விசாகப்பட்டினம் போன்ற ஊர்களில் மலைமலையாக குவிக்கப்பட்டிருந்த வேஸ்ட் ஸ்கிராப் யார்டில் தேடி அலைந்தார். இப்படியாக தனது ட்ரோன் ப்ராஜெக்டுக்கு ஆகும் செலவை 40% வரை குறைத்துள்ளார். ஏகப்பட்ட முறை முயன்று தோல்வி அடைந்த பின் மனம் தளராது தனது 80வது முயற்சியில் வெற்றி பெற்றார். அன்றுதானே பறப்பது போல இருந்தது என சந்தோஷமாக சொல்கின்றார். பாகம் 2. IIT நடத்தும் ஒரு ட்ரோன் காம்படிஷனில் கலந்து கொள்வதற்காக அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் 3 நாள் ரயிலில் டெல்லிக்கு பயணம் செய்கின்றார். சரியான ஷூஸு கிடையாது, சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது. இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் கலந்து கொண்ட அந்த போட்டியில் 2வது பரிசு கிடைக்கின்றது. அவரது உற்சாகம் பீரிட்டு கொள்கின்றது. ஜப்பானில் இதே மாதிரி ஒரு போட்டி நடக்கின்றது. அதில் கலந்து கொள்ளுங்களேன் என்று யாரோ சொல்ல அதற்கான முயற்சியில் இறங்குகின்றார். அதற்காக பாஸ்போர்ட், விசா எல்லாம் வாங்க வேண்டும் என்பது கூட அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. தன்னுடைய 10th +2 மார்க் ஷீட்டை அடமானம் வைத்து கொஞ்சம் பணம் பெறுகின்றார். பல்வேறு நபர்கள், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ப்ரொஃபஸர் முடிந்த வரையிலும் இவருக்கு உதவுகிறார்கள். ஒரு வழியாக தக்கலில் பாஸ்போர்ட், விசா எல்லாம் வாங்கிவிட்டார். ஆனால் ஆணிவேரே அசைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஜப்பானில் நடக்கும் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றால் ஒரு ப்ரொஃபஸர் PhD-யிடம் அவரது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எல்லாம் சமர்ப்பித்து அப்ரூவல் வாங்க வேண்டும். அதற்காக சென்னைக்கு கிளம்புகின்றார். கையில் இருப்பதோ வெறும் 300 ரூபாய் தான். புண்ணியம் கட்டி கொண்ட சென்னையோ இவருக்கு புதிது. ஒரு வழியாக ப்ரொஃபஸர் வீட்டை கண்டுபிடித்து கேட்டால் அவர் வீட்டில் இல்லை. தொடர்ந்து 4 நாட்களாக படையெடுக்கின்றார். கையில் காசு கரைந்து கொண்டே இருக்கின்றது. பப்ளிக் டாய்லெட்டில் துணியை துவைத்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் கைவசம். அதைத்தான் துவைத்து மறுநாள் உடுத்த வேண்டும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் உறங்கி இப்படி போகின்றது வாழ்க்கை. கடைசியாக ப்ரொஃபஸரை சந்திக்கின்றார். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்த அந்த ப்ரொஃபஸர் புண்ணியம் கட்டி கொள்கிறார். நீயோ BSc ஆர்ட்ஸ் குரூப்பு,
உன் படிப்புக்கும் நீ பண்ணுகிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? கையெழுத்து போட மறுத்து விடுகின்றார். மறுபடியும் பேக் டு ஸ்கொயர். ஒரு ட்ரோன் ப்ராஜெக்ட் வேறு பாதியில் நிற்கின்றது. அதையும் ரெடி பண்ண வேண்டும். தொடர்ந்து 31 நாட்கள் ப்ரொஃபஸர் கையெழுத்துக்காக படையெடுக்கின்றார். காலை டிஃபனுக்கும் இரவு டின்னருக்கும் ஒரே ஒரு ரொட்டி துண்டுதான், அது 5 ரூபாய். மற்ற நேரத்திற்கு தண்ணீர் தான் உணவு. 14 நாட்களுக்குள் கையில் உள்ள பணம் அனைத்தும் காலி. ரொட்டிக்கு கூட வழி இல்லை. கடைசியில் 31 நாட்கள் கழித்து எப்படியோ சிக்னேச்சர் வாங்கிய பின் மைசூருக்கு திரும்புகின்றார். ஜப்பான் பயணம். இந்திய நாட்டின் சார்பாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள பயண செலவு குறைந்தபட்சம் 60,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு பலமுறை மெயில் போட்டும் ஒன்றும் பயனில்லை. மைசூரில் உள்ள கருணை உள்ளம் கொண்ட ஒரு சுவாமிஜி ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு முயற்சி செய்தும் பணம் பற்றாமல் தன் தாயின் தாலிக்கொடியை விற்று இதர பயண செலவுகளை சமாளித்திருக்கின்றார். பெங்களூர் பஸ் ஸ்டாண்டையே பார்க்காத தனக்கு முதல் விமான பயணமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, அதுவும் டிரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்டு வேறு. மிகவும் சிரமப்பட்டு திக்கி திணறி ஒரு வழியாக தன்னந்தனியாக டோக்கியோ போய் இறங்குகின்றார். பாகம் 3. டோக்கியோ எக்ஸிபிஷன் சென்டர். கையில் இருப்பதோ வெறும் 1400 தான். ஏர்போர்ட்டில் இருந்து எக்ஸிபிஷன் சென்டருக்கு புல்லட் ட்ரெயினில் போனால் 2 மணி நேரம்தான் ஆகும். அதிக செலவு ஆகும் என்பதால் நார்மல் ட்ரெயினில் போகலாம் என்று முடிவு செய்கின்றார். ஆனால் ஒரு பிரச்சனை, 16 ஸ்டேஷன் மாற வேண்டும். ஒவ்வொரு ஸ்டேஷனையும் அத்தனை லிஃப்டையும் எலிவேஷனையும் பிளாட்பாரத்தையும் கடந்து லக்கேஜோட ட்ரெயின் மாற வேண்டும். எதுவும் சாப்பிடவில்லை. கடைசி ஸ்டேஷன் வந்தாயிற்று. எக்ஸிபிஷன் சென்டர் அங்கிருந்து 8 கிலோமீட்டர். மறுபடியும் அனைத்து பாக்ஸையும் தூக்கி பின் இறக்கி வைத்து இப்படியே 8 கிலோமீட்டர் நடந்து ஒரு வழியாக 5 நாட்கள் கழித்து எக்ஸிபிஷன் சென்டரை அடைகின்றார். 127 நாடுகள் பங்கேற்கிற இந்த எக்ஸ்போவில் எப்படியாவது 70வது இடத்தையாவது பிடித்துவிட வேண்டும் என்று வெறியுடன் ரிசல்ட்டை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இவர் பெயர் வரவில்லை. 50வது இடமாவது வருகிறதா என்று ரிசல்ட்டை பார்க்கின்றார். இவர் பேர் வரவே இல்லை. 30வது இடமாவது வருகிறதா என்று ரிசல்ட்டை பார்க்கின்றார். இதில் சைனீஸ் யூனிவர்சிட்டி தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. இவர் பேர் வரவே இல்லை. 20வது இடமாவது வருகிறதா என்று ரிசல்ட்டை பார்க்கின்றார். இதில் யூரோப் மற்றும் ஜெர்மன் யூனிவர்சிட்டிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. நம்பிக்கையற்ற நிலையில் எல்லாவற்றையும் ரீபேக் பண்ணுகின்றார். தான் பட்ட கஷ்டம் எல்லாம் கண்முன்னே நிழலாடுகின்றது. வேறு வழி தெரியாமல் கடைசி ரோவில் போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கின்றார். டாப் 10 பட்டியல் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் அமெரிக்காவில் டாப் யூனிவர்சிட்டிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன. எப்படியும் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்று எல்லோரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். செகண்ட் ப்ரைஸு ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி என்று அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணிய உடனே அப்போது யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு? ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் பிரதாப், கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. நம்ம ஆளுக்கு அழுகையாக வருகின்றது. கண்களில் இருந்து தாரத்தாரையாக கண்ணீர். இந்திய கொடி மேலேயும் அமெரிக்கா கொடி கீழேயும் இறங்குவதை பார்த்ததும் கண்முன்னே அம்மாவின் தாலி வந்து போகின்றது. $10,000 ரிவார்டாக தருகிறார்கள். அதற்கப்புறம் என்ன, ஒரே ஆரவாரம் கொண்டாட்டம்தான். மோடி கூப்பிடுகின்றார். கர்நாடகா எம்எல்ஏ எம்பி எல்லோரும் இவருடைய வீட்டுக்கு படையெடுக்கிறார்கள். பிரான்சிலும் போய் அங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். உலக நாடுகள் அனைத்தும் தலையில் வைத்து கொண்டு கொண்டாடுகின்றது. பிரான்ஸ் கண்ட்ரியில் இருந்து அழைப்பு. மாதம் 16 லட்சம் தருகின்றோம். 5 பெட்ரூம் வீடு தருகின்றோம். 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் தருகின்றோம். எங்கள் நாட்டில் வந்து பணிபுரியுங்கள் என்று கெஞ்சுகின்றது. ஆனால் மறுத்துவிட்டார். திரு மோடி அவர்கள் இவரை அழைத்து உயரிய விருது அளித்து கௌரவித்துள்ளார். மற்றும் டிஃபென்ஸு DRDOவில் இணைந்து அத்துறையை மேம்படுத்தும்படி உத்தரவிட்டுள்ளார். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.